தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். எங்கள் எல்லாரையும் ஆண்டு நடாத்தி பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தெய்வமே, எங்கள் வாழ்விலே இருக்க வேண்டிய நல்ல மனப்பாங்குகளை அவ்வப்பொழுது உம்முடைய வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிற அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை பொழுதலை பொது காலத்தினுடைய 15வது ஞாயிறிலே உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாடி தேடி வருகிறோம். இன்றைய நாளிலே எவ்வாறு ஒரு சமாரியன் நல்ல சமாரியன் என்கிற பெயரை பெறுகிறான் என்பதை பார்க்கிறோம். தெய்வமே, பிறருடைய தேவையிலே உடனிருக்கிறவனாக, பிறருடைய வாழ்க்கையிலே துன்புற்று இருக்கிற பொழுது அவர்களோடு அவருடைய துன்பத்திலே கலக்கிறவனாக இருக்கிற அந்த நல்ல சமாரியனை பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த நல்ல சமாரியத்தனோடு நீரை இருந்தவரை ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீரை உம்மோடு இருந்து நல்ல பண்புகளை எமக்கு கற்றுத்தர வேண்டுகிறோம். நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை உணரவும் பிறருடைய வாழ்விலே அதை உணர்த்தவும் எமக்கு அருள் தர வேண்டுகிறோம். யாருனுடைய அயலான் என்கிற அந்த கேள்வி இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் நாங்கள் ஆழமாக கேட்டுக்கொள்ள, அந்த அயலார்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அரவணைக்க அன்பு செய்ய நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். ஆண்டவரை, பல்வேறு காயங்களோடு, உள்ள மன காயங்களோடு, உடல் காயங்களோடு, வேதனைகளோடு, கஷ்ட துன்பங்களோடு வாழ்கிற அத்தனை பேரையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். தெய்வமே, அனைவரையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி அருளும். எங்களுடைய வாழ்வுகளிலே நாங்கள் பிறருடைய பொருட்களை கவர்ந்து விடாமலும், பிறரிடமிருந்து நாங்கள் தள்ளி நிற்காமலும், பிறருடைய துன்ப வேலைகளில் அவர்களோடு இணைந்தவர்களாக இருக்க இன்றைய நாளில் நம்மை வழிநடத்தும் தெய்வமே. எங்களுடைய காயங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய வேதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய இழப்புகள் கஷ்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.